when a certain number is multiplied by 7, நமக்கு மல்டிபிளிகேஷன்லாம் புதுசா சொல்லி தரணும்னு கிடையாது. ஒரு நம்பரை 7ஆல மல்டிப்ளை பண்றோம். the product entirely comprises only once. அந்த ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ், இதை நம்ம என்ன பண்றோம், 7ஆல மல்டிப்ளை பண்றோம். இதுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, the product it comprises only once. ஒண்ணுதான் இருக்குதுல, எல்லாமே ஒண்ணுதான் இருக்கு. சரியா? இந்த எல்லாமே ஒன்னு சொல்றாங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 2-3 முறை கேட்டிருக்காங்க. எல்லாமே ஒன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். சரியா? எல்லாமே ஒண்ணுதான் இருக்கு. so what is the smallest such number? எந்த நம்பர்? இந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. எந்த நம்பரா கூட 7 மல்டிப்ளை பண்ணோம்னா எல்லா நம்பருமே என்ன வரும், 111 வரும். அப்போ எந்த நம்பர், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் சச் நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த எக்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் தானே கொஸ்டின்? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் தானே? so when a certain number is multiplied by 7, அந்த certain number தான் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? கண்டுபிடிப்புமா? இதுக்கு ஏதாவது பெருசா லாஜிக் வேணுமா என்ன? நீ என்ன பண்ணா போதும், ஆப்ஷனை வெரிஃபை பண்ணா போதும். கரெக்டா? நீ டைரக்டா எடுத்து 7ஆல மல்டிப்ளை பண்ணி பாரு. இன்னொரு லாஜிக் இருக்கு, அது வேணும்னா சொல்றேன். ஓகேவா? 7ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 21 2, அதுக்கப்புறம் என்னது 7 + 2 9. அவ்வளவுதான் வராது. எல்லாமே என்னவா வரணும், 111 வரணும். அப்ப இது கிடையாது. அப்ப இங்க என்ன வரும், 7, இங்க 21 2, 14 + 2 6 வந்துச்சு. அப்ப இதுவும் வராது. ரைட்டா? இன்டு 7 பண்றோம். இங்க என்ன வரும், 21 2 56 58 8 வந்துச்சு. அப்ப என்னது, இதுவும் வராது. அப்ப 3 வராது. அப்படின்னா ஆன்சர் என்னது, இதுதான். நீ வேணும்னா என்ன பண்ணிக்க, 7ஆல மல்டிப்ளை பண்ணி பாரு, எல்லாமே என்ன வரும், 158 73 into 7 மல்டிப்ளை பண்ணா எல்லாமே என்னது, 1111. புரியுதா? இது ஒரு லாஜிக். இது நார்மல், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி ஆப்ஷனை 4 ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன் ரைட்டு, இது ஆன்சர். ஓகே, அகைன் வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் லார்ஜ், அதுலயே தான் நம்ம இருக்கிறோம். ஏதோ நம்பர் கொடுத்துட்டு நம்ம என்ன கேக்குறாங்க, ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட், சின்ன சின்ன கான்செப்ட் மட்டும் மாத்திக்கிறாங்க. மல்டிபிளிகேஷன், டிவிஷன், இது என்னது, டிவிஷன் கான்செப்ட். வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் அமாங் த ஃபாலோயிங்? 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. 4 நம்பர், இது 2020 கொஸ்டின். அப்ப எல்லா வருஷமும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு இதுல. ரைட்? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட், சாரி லார்ஜஸ்ட், அதை கண்டுபிடிக்கணும். சரியா? இது என்னது, 1/2 பவர் -6 எழுதிருக்காங்க. 1/2 பவர் -6 அப்படின்னு அது எப்படி எழுதலாம்? அவ்வளோ கஷ்டம்லாம் பட்டு கூடாது. நம்ம ஸ்மார்ட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சியர் இது எப்படி எழுதலாம் உங்களுக்கு புரியுற மாதிரினா, 1 பவர்ல இருக்கு -6, அந்த டினாமினேட்டர்ல கொண்டு வந்தா என்ன மாறிடும், பிளஸ்ஸா மாறிடுமா? ரைட்? இதனோட மீனிங் என்ன, இது ஒண்ணுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன், மற்றதெல்லாம் டைரக்டா எழுத. சரியா? இதனோட மீனிங் என்ன, 1/1 6 டைம் மல்டிப்ளை பண்ணா என்னது, 1 தான். டிவைடட் பை 2 என்ன பண்ணும், 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். 2 6 அவ்வளோலாம். சரி, கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1/2 பவர் 6 அப்படின்னா, இந்த டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அதை நியூமரேட்டர் எடுத்துக்கலாமா? அப்ப என்ன வந்துடும், 2 பவர் 6 எழுதிக்கலாமா? அவ்வளவுதான். அப்போ இந்த 1/2 பவர் -6 எப்படி எழுதிக்கலாம், 2 பவர் 6. 2 பவர் 6 என்னது, 2 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும், 4 into 4 into 4. அப்ப என்ன வரும், 64. கரெக்டா? 2 2க்கு 4மா, இன்னும் 2 2க்கு 4, இன்னும் 2 2க்கு 4. அப்ப என்னது, 64. கரெக்டா? 64. இப்ப இதே லாஜிக் வச்சு மத்ததெல்லாம் எழுதிடலாமா? அப்ப என்னது, 1/4 பவர் -3 அப்படின்னா இது எப்படி எழுதலாம், 4 பவர் 3 எழுதிடலாம். 4 பவர் 3னால என்னது, 64 தான். 4 3 டைம்ஸ் மல்டிப்ளை, 4 into 4 into 4, அது என்னது, 64 தான்.
கரெக்டா? அதுக்கப்புறம் 1/3 பவர் வாட் -4. அப்ப 3 பவர் 4. 3 பவர் 4 அப்படின்னா 3 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். 3 into 3 9 27 81. 81. நெக்ஸ்ட் 1/6 பவர் -2. இதனோட ஆன்சர் என்னது? 6 பவர் 2. 6 பவர் 2 அப்படின்னா 36. இதுல எது பெரிய நம்பர்? 4 நம்பர் எது இருக்குமா? 64 64 81 36. எது பெரிய நம்பர்? 81 is the biggest value. புரிஞ்சா? ஈஸி. அவ்வளவுதான். So 81 னா it corresponds to what? 1/3 power -4. 1/3 power -4 is the answer. புரிஞ்சா? So greatest. 4 நம்பர்ல greatest. நம்பர் மேனிபுலேஷன் அவ்வளவுதான்.